தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். உலகம் முழுக்க பரவியிருக்கும் குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2024 மார்ச் மாதத்திற்கான ஒரு மாத ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியே எத்தகைய நல்ல பலன்கள், சாதகமற்ற பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல நிலைமையில் இந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கிரகம் முதல் 15 நாட்கள் 10ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலையிலும், அடுத்த 15 நாட்கள் ஒரு நிலையில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் வலிமையான நிலையிலேயே அமர்ந்திருக்கிறார். ஆகவே மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு சீரான நல்ல பலன்கள், வெற்றிகள், தொழில் மூலமான முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் நிலைத்தன்மை போன்ற அமைப்புகளில், ஜீவன அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த மார்ச் மாதம் வெகு நல்ல நிலையில் ஆரம்பிக்கிறது. மார்ச் மாதம் முடியும் பொழுது ஒரு நிலையான ஒன்றை சாதித்தோம், ஒரு வெற்றியை அனுபவித்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷ சூழல் இப்போது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். அதுலேயும் குறிப்பாக ஒரு 30 வயசுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த மாதத்தில் எந்த இலக்கை நீங்கள் நிர்ணயித்து அதை நோக்கி பயணம் செய்கிறீர்களோ அதை அடைவதற்கான ஒரு படிக்கட்டுகள் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே ஒரு ராசிநாதன் வலிமையாக இருக்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நடக்க வேண்டும். ராசியிலேயும் குரு பகவான் இருப்பது 9ஆம் இடங்கள் 5, 9, 7 என்கின்ற 3 பாவகங்கள் வலுத்திருப்பதன் மூலமாக ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, திருமணம் உறுதியாகிறது. இந்த வருஷத்திலேயே கல்யாணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையக்கூடிய தன்மை, அதிர்ஷ்டமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்களின் மூலமாக எதிர்காலம் வளமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதத்தை சொல்ல முடியும். பெண்களுக்கு கூடுதல் சிறப்பு நன்மைகள், பெண்களுக்கு சகோதர மேன்மைகள் இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அண்ணன் தம்பிகளினால் இப்போது பெண்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு புகுந்த வீட்டுக்கு போயும் பிறந்த வீட்டுடைய பெருமையை சொல்ல முடியல, ஒரு சீதனத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்பா அம்மாவுடைய சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல அண்ணனும் தம்பியும் எனக்கு சதி செய்கிறார்கள், ஓர வஞ்சனை செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்பொழுது மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த தடைகள் தீரக்கூடிய நல்ல மாதமாகவே மார்ச் மாதம் அமையும். ஆகவே இளைஞர்களுக்கு வெற்றிகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை, பெரியவர்கள் எல்லோருக்குமே இளைஞர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அவர்களுக்கு திருப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல மாதமாக, மாதம் முழுவதும் 10, 11ஆம் இடங்களில் ராசிநாதன் செவ்வாய் வலுவாக இருந்து தொழில் வெற்றிகள், வேலை வெற்றிகள், வேலை அமைப்புகளை நிறைவாக கொடுக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது மார்ச் மாதம் முழுவதும் மேஷராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு உன்னதமான மாதமாக இருக்கும். எப்பொழுதுமே ராசிநாதன் இப்போது செவ்வாயின் கூடவே பயணம் செய்கிறார். மிருகமங்கல யோகம் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறது. முதலில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கக்கூடியவர் அடுத்த பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமாகிய கேந்திரத்தில் அப்படியே செவ்வாய் சனியோடு சேருகிறார். செவ்வாய் சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு பரிபூர்ண நல்ல அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஐயா, அப்படியானால் எனக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பெண்கள், பெண் வழி உறவுகளின் மூலமாக இதுவரை சங்கடங்களை அனுபவித்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அக்கால், தங்கை, அம்மா போன்றவர்கள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல தாய், தங்கை, தமக்கை, தாரம், தன்மகள் போன்ற உறவுகளின் மூலமாக நல்லவைகள், தாரத்தினால் வேதனைகளை அனுபவித்தவர்கள், மகள் போன்ற உறவுகளினால் வேதனைகளை அனுபவித்தவர்கள், அம்மாவின் உடல்நிலையை பற்றிய ஒரு கவலைகள் இருந்தவர்கள். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே அம்மான்னு வந்துடுவேன். அம்மாவை பற்றிய மிக அதிக அக்கறையும், தாயை தெய்வமாக கொண்டாடக்கூடிய மனநிலைமையும், அதை அப்படியே செயல்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அம்மாவிடமிருந்து நல்ல ஆதரவுகள் வரக்கூடிய தன்மை, பெண்வழி உறவுகளின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. 9, 10ஆம் இடங்களில் இப்போது ராசிநாதன் இருக்கிறனால தெய்வ அனுகூலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்லிடலாம். தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு இறை வழிபாடை கொஞ்சம் ஒரு மாதிரியாக அதிகமாகவே கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அவரவருடைய மதம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். புனித யாத்திரை போவீங்க, காசி கயா போன்ற அமைப்புகளுக்கு அங்கே போவது, அல்லது 108 திவ்ய தரிசன அமைப்புகள், இஷ்ட தெய்வ தரிசன அமைப்புகள், குலதெய்வ அமைப்புகள் என்ற
9ஆம் இடத்தின் பாக்கியத்தின் அத்தனை அமைப்புகளும் வயதுக்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மாதமாக அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது. ஆகவே எல்லா நிலையிலையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் இங்கே செவ்வாயோடு சேர்ந்தாலும் கூட சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்படுவது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. சமீபத்தில் தொழில் ஆரம்பித்து விட்டு காலூன்ற முடியாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வசதிகள் செய்யக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். ஏற்கனவே இந்த வருடம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழிலின் மூலமான லாபங்களை ஆரம்பித்து வைப்பார். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கும் என்பதால் எல்லா நிலைகளிலும் சற்று ஆரம்பத்தில் முதல் 15 நாட்கள் சற்று தாமதமாக சுணக்கமாக இந்த மாதம் ஆரம்பிப்பது போல தெரிந்தாலும் கூட 3வது 4வது வாரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான அருமையான திருப்பு முனைகள் நிறைந்த ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல விதமாக அமைந்தாலும் கூட ராசிநாதன் புதன் அங்கே ராகுவோடு இணைவதால் பிற்பகுதி ஒரு 15 நாட்கள் என்னடா இது ஒரு சுணக்கமாக இருக்கிறதே அப்படின்ற மாதிரி அதிக முயற்சிகள் தேவைப்படுகின்ற ஒரு மாதமாகவே மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் புதன் நீச்சம் என்கின்ற நிலையை விட அங்கே இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்கிறார். எப்பொழுதெல்லாம் கோச்சாரத்தில் ராசிநாதன் வலுவற்ற தன்மையில் அல்லது லக்னாதிபதி வலுவற்ற தன்மையில் இருக்கிறாரோ அப்போது அந்த மாதத்தில் முயற்சிகள் தேவைப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். 2023 இருந்த கஷ்டங்கள் 2024 இருக்காது. ஆனால் அந்த மார்ச் மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம், முயற்சிகளை நம்பக்கூடிய அளவிற்கு தான் இந்த அமைப்பு இருக்கிறது. ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார். ஒரு 20-25 நாட்களுக்கு மாதத்தின் ஆரம்ப நாட்களில் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட 10ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதி வரை அவர் ஒரு நிலையில் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகணும்னு நினைச்சிருந்தவங்களுக்கு கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலைகள் வரும். ஒரு சில நிலைகளில் அனுமதிகள், அரசாங்க அனுமதி, பாஸ்போர்ட், விசா போன்ற அனுமதிகள்லாம் தடைகளாக இருக்கக்கூடிய தன்மை. உங்களுடைய அப்பா இளைய பருவத்தினருக்கு உங்களுடைய அப்பா அம்மாவே உங்களை நம்பாமல் சற்று இழுத்தடித்து கொண்டிருக்கின்ற நிலைமை, அல்லது கையில் பணம் உடனடியாக வர முடியாத ஒரு சூழல், வேலை போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைகள். நம்ம டே ஷிஃப்ட் தான் போகணும்னு பார்த்தா அங்கே நைட் ஷிஃப்ட் வரக்கூடிய அமைப்பு. இன்னாரிடம்தான் வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு ஆகாத ஒரு மேலதிகாரியின் கீழே பணிபுரியக்கூடிய சூழல் என குடும்பத்திலேயும் சரி வெளியிடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகளையும் சரி சற்று சாதகமற்ற பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. ஐயா, அப்படியான சாதகமான சில விஷயங்கள் இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வலுத்திருப்பதால் எல்லா நிலைகளிலையும் சில சங்கடங்கள், சில சுணக்கங்கள், தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் கூட தந்தையின் ஆதரவு, தாயின் ஆதரவின் மூலமாக அதை இப்போது மிதுன ராசிக்காரர்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். கல்யாணம் ஆகியிருக்கின்றவர்களுக்கு இப்போது வாழ்க்கை துணை மூலமான நல்லவைகள் நடக்கும். ஆணுக்கு மனைவியால், பெண்ணுக்கு கணவனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சமாளித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு, அதாவது வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். வேலையில் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஆகவே எந்த சூழ்நிலையையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இந்த மார்ச் மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகளை இங்கே சொல்ல முடியாது. பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் இந்த தடவை கண்டிப்பாக உண்டு. என்ன நடக்கும்? உங்களுக்கு திருமணம் இதுவரைக்கும் உறுதியாகாதவர்களுக்கு மார்ச் மாதத்தில் திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, இந்த வருஷத்திலேயே கல்யாணம் நடக்கக்கூடிய நிலைமை. 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு திருமண விஷயங்களில் கடுமையான பலன்களை சந்தித்தவர்கள், முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல 2வது திருமணத்திற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மிகச்சிலருக்கு கணிப்பொறித்துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 3 வருஷமாக 5 வருஷமாக ஒரே சீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதுவும் இல்லை. அதைவிட மேலாக என்னுடைய திறமை இங்கே கவனிக்கப்படாமல் இருக்கிறது. நான் தான் வேலை செய்கிறேன்றது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வேலை செய்யாதவரை பாராட்டுகிறார், ஆனால் என்னை அவர் மதிக்க மாட்டேன் என்கிறார். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் மாதத்தின் 25ஆம் தேதிக்கு பிறகு கடைசி வாரம், மார்ச் மாதத்துடைய கடைசி வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கின்ற மாத ஆரம்பம் கொஞ்சம் சுணக்கமாக ஆரம்பித்தாலும் மாதத்தின் முடிவு மற்ற நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்பு மற்றும் சொந்த வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைவுகளை கொடுக்கக்கூடிய நிலையிலேயே அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் நிறைவான நல்ல பலன்களை செய்யும். என்ன அமைப்பு? அட்டமச்சனியாக இருக்கக்கூடிய இங்கே 8ல் இருக்கக்கூடிய சனியை சுப கிரகமான சுக்கிரன் சேர்ந்து அவரை கொஞ்சம் சாந்தப்படுத்துகிறார்.
மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்கும். குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பலன்களை எதிர்கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு 2023ஆம் ஆண்டு போட்டு வாட்டி வதைத்து விட்டது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க சில பல ஒரு சாதகமற்ற தன்மைகளை ஒரு 2 வாரமாக உணர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த ஒரு 13 மாதம், அதாவது அடுத்து வரப்போகின்ற அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அஷ்டமச்சனை நீடிக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்திலிருந்தே ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில தடைகள் உணர ஆரம்பிப்பீங்க. அதற்கான முதல் மாதம் இது. ஆக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் புனர்பூசமும் பூசமும் அஷ்டமச்சனையின் பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய அமைப்பு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல தடைகள் இருக்கக்கூடிய, முயற்சிகளுக்கு பின்பு அத்தனையும் பலிக்கக்கூடிய, பணவரவிற்கு தடை இருக்கக்கூடிய மாதமாக நட்சத்திர வாரியாக பிரித்து சொல்லலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த அத்தனை அமைப்புகளிலிருந்து வெளியே வர்ற மாதிரி, அதாவது தண்ணிக்குள்ளே முழுகி கொண்டு இருப்பவனுக்கு பக்கத்தில் ஒரு கட்டையோ படகோ கிடைத்து அதை அப்படியே பற்றி கொண்டு மேலேறி வந்து விடுகிறோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு நல்லதொரு சூழ்நிலைகள் இப்போது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரப்போகின்றன. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. என்ன கவனம் தேவை? பண விஷயத்தில் கவனம் தேவை. நண்பர்களை நம்பக்கூடாது, உறவினர்களை நம்பக்கூடாது. அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், வானத்தை வில்லாக வளைத்து விடுகிறேன், 5 லட்ச ரூபா கூட 50 லட்சம் ஆக்கித்தரேன், 5 கோடியாக ஆக்கித்தரேன் என்பது போன்ற பேராசை அமைப்புகளே இங்கே தூண்டில்கள் இந்த மாதம் போடப்படும் 15ஆம் தேதிக்கு பிறகு. அந்த மாதிரி தூண்டில்களுக்கு எதையும் நம்ப வேண்டாம். யாரோடு சேர்ந்து தெரியாத ஒரு தொழிலை நம்ப ஆரம்பிக்க வேண்டாம். பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற பொது ஊடகங்களில் கவனமாக பழக வேண்டும். உண்மையை சொல்லப்போனால் இங்கே ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மற்ற விதமான சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் போன்ற இதாக இருக்கட்டும், முகம் காட்டாதவர்கள் பெரும்பாலும் ஆண்களாகத்தான் இருக்கிறாங்க. பெண்கள் பேரில் இருக்கிறவங்களும் பெரும்பாலும் ஆண்களாகத்தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான பண விவகாரங்களில், சோஷியல் மீடியாவில் பணம் கேட்டு வருகின்ற அழைப்புகளில் கடகராசிக்காரர்கள் இப்போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதுமே ஓடிபி சொல்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. தெரியாதனமாக ஃபோன் எடுத்தேன், யாரோ ஒருத்தர் ஓடிபி கேட்டார், நான் டபால்னு ஒன்று சொல்லிட்டேன், ஒரு லிங்க் வந்தது, அந்த லிங்கை இப்படி அழுத்தினோன்னு 10,000 போச்சு, 5,000 போச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நடக்கும். குறிப்பாக ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. ஆகவே பண விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் கூட அப்படி ஒன்றும் பெரிய குழப்பங்கள் வந்து விடாது. பொருளாதார விஷயத்தில் என்னென்ன விளைவுகள், பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை பின்னாடி பிடிச்சி இழுக்கக்கூடிய அமைப்புகளை அஷ்டமச்சனி செய்யும் என்பதால் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இப்போ பண விஷயத்தில் மிகப்பெரிய கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதை தவிர்த்து பெரிய கெடுதல்கள், சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. குடும்பத்தில் ஒருவர், அதாவது அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ உங்களுடைய பேச்சை அப்படியே மறுத்து சொல்லக்கூடிய சில எரிச்சலூட்டும் சம்பவங்கள் நடந்தாலும் கூட அன்றைக்கு நடந்ததற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் ஆகிடுவீங்க. என்ன இருந்தாலும் நமக்கு நல்லதுக்கு தானே இவங்க சொல்கிறாங்க, நாமும் அவங்க நல்லதுக்கு தானே சொன்னோம் என்பது மாதிரியான சமாதான அமைப்புகள் வந்துவிடும். ஆகவே சுற்றத்தை தவிர்த்து, குடும்பத்தை தவிர்த்து, உறவை தவிர்த்து நட்புகளில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக மார்ச் மாதம் 15ஆம் தேதி 3வது 4வது வாரங்கள் இருக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கிறது மார்ச் மாதம். கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல அப்படின்னு சொல்லுவேன். சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா நிலையிலும் கை கொடுக்கக்கூடிய நிலையில் மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது. ராசியை இங்கே குரு பார்க்கிறார். ராசிநாதன் முதல் 15 நாட்கள் மிக அபாரமான நிலைமையில் ராசியை பார்க்குற மாதிரி இருப்பார். ராஜ யோகாதிபதி செவ்வாய் உச்சமாக 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய 8ஆம் பார்வையால் ராசியை பார்க்கிறார். 2 யோகாதிபதிகள் ராசியை பார்க்க, ராசிநாதனும் பார்ப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதை தொடங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஐயா 7ல் சனி இருக்கே, பரவாயில்லை, அந்த சனியின் பார்வையை தவிர்க்கக்கூடிய அமைப்பிற்கு ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. ஆக சூரியன், செவ்வாய், குரு ஆகிய 3 யோகர்களும் இந்த மாதத்தில் ஒரு முதல் 15 நாட்கள் பூரணமாக பங்கமின்றி தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த அமைப்பு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வயதானவர்கள், ஒரு 70 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே ஆரோக்கியம் நல்ல விதமாக திரும்ப வரக்கூடிய தன்மை. டாக்டர் என்னதான் சொன்னாலும் உங்களுடைய மன தைரியம் ரொம்ப வலிமையாக இருக்கும். கண்டிப்பாக நான் குணமாவேன், இன்னும் எனக்கு நீடித்த ஆரோக்கியமும் ஆயுளும் உண்டு என்பதை வயது கடந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்திலிருந்தே உணரப் போறீங்க. சிறியவர்களுக்கு வேலை, தொழில் அமைப்புகளில் மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் இருக்கும். எல்லா நிலைமைகளையும் கௌரவம் வலிமையாக இருக்கும். எந்த இடத்துலையும் கௌரவம் கெட்டு போகாது. ஒரு அந்தஸ்து நல்ல நிலைச்சிருக்கும். 4 பேர் கூடுகின்ற இடத்துல உங்கள் சொல் பலிக்கும். ஆகா, இவரா வந்து விட்டாரா,
இவர் சொன்னால் சரியாக தாங்க இருக்கும், இவர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அளவிற்கு இவருக்கு மரியாதை கொடுப்போம் என்பது போன்ற சிம்மராசிக்காரர்களுடைய அறிவு திறமை, அவர்களுடைய ஒரு நேரத்திற்கேற்ப திட்டமிடக்கூடிய ஒரு தன்மை, நேரத்திற்கேற்ப பேசக்கூடிய ஒரு வளைந்து கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல குணங்களும் இப்பொழுது உங்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அமையக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இது அமைஞ்சிருக்கு. ஆகவே வயதிற்கு ஏற்றாற் போல சிம்மராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். குறிப்பாக பெண்களுக்கு மிகச் சிறப்பான அமைப்புகள், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் முதல் 2 வாரத்திலேயே உண்டு. முதல் 2 வாரத்தில் 7ஆம் இடம் நண்பர்களை, வாழ்க்கை துணையை, காதலை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் அதிபதியோடு அமர்ந்திருக்கிறார். இளைய பருவத்தினர் யார் கணவர் யார் மனைவி அப்படிங்கிறத இந்த மாதம் அடையாளம் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு நட்பு உறவாக ப்ரமோஷன் ஆகுது இல்லையா, ஏன் இவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கக்கூடாது? இந்த மாதிரியான அமைப்புகள் முதல் 15 நாட்களில் பெரும்பாலான இளைய பருவ சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ஏற்படும். அது சரியாகவே இருக்கும். ஒரு நிலையில் லவ் பண்ணுறோம், ஆனால் அது சரியாக முடியலை, பிரேக்கப் ஆகிடுது, அப்படிலாம் இல்லை. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே ஒரு சிக்கனை பிடிக்கக்கூடிய மனத்தின்மை, உறுதி வாய்ந்தவர்கள். வளவளா குலகலான்ற தன்மையே சிம்மத்துக்கிட்ட இருக்கவே இருக்காது. வெட்டு 1 துண்டு 2 தான், முடியும் அல்லது முடியாது என்று அப்படியே முடித்து விட்டு போகக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அறிமுகமாகக்கூடிய வாழ்க்கை துணை அமைப்புகள், காதல் அத்தனையும் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மார்ச் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 6ஆம் இடத்துல அங்கே ஆட்சியாக இருக்கக்கூடிய அங்கே சனியை சுபத்துவப்படுத்துகின்ற விதமாக உங்களுடைய ராஜயோகாதிபதியான சுக்கிர பகவான் அங்கே 6ஆம் இடத்தில் இப்போது மாறுகிறார். மாதத்தின் பிற்பகுதி முழுக்க 6ஆம் இடத்திலேயே இருப்பார். 6ஆம் இடம் வலிமையாக சுபத்துவமாக அடையுது அப்படின்னு சொன்னால் கடனால் வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கடனால் எப்படிங்க வருமானம் வரும்? எல்லாருக்கும் கடன் தொல்லைகளை கொடுத்துட்றதில்ல. கடன் தொல்லைகளை கொடுக்காமல் கடன் கொடுத்தவன் தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய சில நிலைமைகள் இருக்கு இல்லையா, இவர்கிட்ட போய் ஏன்டா கடன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை கொடுத்தவர் அலைந்து கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கு இல்லையா. கடன் வாங்கியவர் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருப்பார், ஆனால் கடனை கொடுத்தவர் தான் அலைஞ்சுக்கிட்டு இருப்பார். அது மாதிரியான நிலைமை இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களிடம் கடனை கொடுத்து விட்டு அது உங்களுக்கு வளர்ச்சியானதாக மாறி உங்களிடம் திருப்பி கேட்பதற்கு பயப்படுகின்ற மாதமாகவே இந்த மாதம் அமையும். இதை இப்படியே வேற மாதிரி சொன்னோம்னா, வளர்ச்சிக்கான அமைப்புகள் உருவாவதை போலயே எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மைகளும், எதிரியின் பணம் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல மாதமாக மார்ச் மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய ரியல் எஸ்டேட்டில் வீடு மனை போன்ற அமைப்புகளில் ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது அது சார்ந்த முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு திடீர் வருமானம் போல ஒரு இணையதளத்தின் மூலமாக லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல நல்ல வருமானம் வரக்கூடிய யோக மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கஷ்டங்கள்லாம் இப்போது கன்னிராசிக்கு இல்லைங்க. கன்னிராசி இப்போதுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நல்ல விதமான அமைப்புகள் தான். எல்லா கிரகங்களும் வலிமையாகவே இருக்குது. மே மாதம் முதல் வாரத்தில் குரு பயிற்சியை நடக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு குருவின் பார்வை வரப்போகிறது. அதற்கு பிறகு இன்னும் ஜொலிக்க போகிறீங்க. மே மாதம் நல்லா இருக்க போகிறீங்கன்னா மார்ச் ஏப்ரல் நல்லாவே இருக்கும். நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் இன்றைக்கி சாயந்தரமே அதற்கான படிக்கட்டுகள், ஃபவுண்டேஷன், அஸ்திவாரங்கள் உருவாகிவிட வேண்டும் இல்லையா. மே மாதத்தில் குருப்பெயர்ச்சி ஆரம்பிக்க போவதற்கு அச்சாரமாக யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பது மாதிரியான சில பல ஒரு அறிமுகங்கள், சில பல திருப்பு முனையான சம்பவங்கள், சில மனமாற்றங்கள், சில வேலை, தொழில், வீடு இது போன்ற மாற்றங்கள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் நடந்து மே மாதத்தில் நன்றாக நீங்கள் இருப்பதற்கான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நிலையில் மார்ச் மாதம் ஆரம்பிக்குது. அதிலும் குறிப்பாக குழந்தைகளை பற்றிய கவலைகள் இந்த மாதம் முழுவதுமே விலகப் போகுது. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்கிறாங்களோ ஏது செய்கிறாங்களோ, ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய சில சிரம சூழ்நிலைகளை நமக்கு தெரிஞ்சால் நம்ம கவலைப்படுவோம்ட்டு மறைக்கிறாங்களோன்ற மாதிரியான சந்தேகங்கள்லாம் இப்போ விலகிடும். எந்த இடத்தில் குழந்தைகள் இருந்தாலும், ஒரு ஹாஸ்டலில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், வெளி மாநிலத்தில் இருந்தாலும் அந்த குழந்தைகள்கிட்ட இருந்து நல்ல விதமான தகவல்கள் வரும். ஒரு முதல் மாத சம்பளம் வாங்கிட்டேன், முதல் வருட படிப்பை முடிச்சிட்டேன், 2வது வருஷ படிப்பை நல்ல விதமாக டிகிரியோடு முடிச்சிட்டேன், படிப்பையே முடிச்சுட்டேன், திரும்பி வரப்போகிறேன், இந்த மாதிரி காது குளிர நல்ல விஷயங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த மாதத்தில் கண்டிப்பாக அங்கே பெற்றோர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கேட்க முடியும். அதைவிட முக்கியமாக
குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல விதமான குழந்தை பாக்கியம், புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இந்த மாதத்தில் இருக்குது. நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும். அதிர்ஷ்ட சம்பவங்கள் இருக்கும். ஏனென்றால் ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் ஒன்றாக இணைந்து ராசியை குறிபார்க்கக்கூடிய யோக மாதம். மார்ச் மாதம் தொட்டது துலங்கம்னு சுருக்கமாக சொல்லிடலாம். இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் ஒரே ஒரு நல்ல பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அடுத்தவர்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்க சுமையை உங்கள் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டவங்க. ஏன்னா துளாராசிக்காரங்க பெரும்பாலும் ஏமாளித்தனமாக இருப்பீங்க. ஒரு ஏமாத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் ஏமாறுவீங்க. நல்ல மனது கொண்டவர்கள். ஒரு நண்பருக்காகவோ ஒரு உறவினருக்காகவோ நான் அவர் கடன் வாங்குறதுக்கு போய் நான் ஷூரிட்டி கையெழுத்து போட்டேன், அல்லது தெரியாதனமாக அவசரத்துக்கு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கிரெடிட் கார்டை கொடுத்துட்டேன், அவர் வாங்கிட்டு பெப்பன்னு கையை காட்டிட்டு போயிட்டார், என்னால் முடியாது நீங்கள் கட்டுங்க பின்னாடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு மாதிரியாக சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறது, நான் தான் தலையை கொடுத்துட்டேன், நான் தான் கட்டணும்னு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வாங்காமல் தான் கொடுக்காமல் எந்த நிலையிலும் தான் சம்பந்தப்படாமல் தன்னுடைய இரக்க குணத்தின் காரணமாக நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலேயே அப்படியே விடிவு காலம் படிப்படியாக வரக்கூடிய தன்மை, இந்த வருடத்திலேயே நீங்கள் பட்டிருக்கின்ற தேவையில்லாத கடன்களை விளக்கக்கூடிய அமைப்புகள் என நல்ல விதமான மாதமாகவே மார்ச் மாதம் ஆரம்பிக்கிறது. முயற்சிகள் பலிக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும். பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை அணிகலன்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், பெண்களுக்கான அதிகம் பெண்கள் பணி செய்யக்கூடிய ஒரு நிறுவனங்களில் குறைந்த அளவிற்கு ஆண்களாக வேலை செய்கிறீங்க இல்லையா, அவர்கள் எல்லோருக்குமே பெண்களால் மிகப்பெரிய நன்மைகள், அல்லது பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டு அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய துலாம் ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய, வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றக்கூடிய, முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான மாதம் இந்த மார்ச் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நற்பலன்கள் நடக்கும். ராசிநாதன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 3, 4 இடங்களில் நல்ல இடங்களில் இருக்கிறார். மாதத்தின் ஆரம்பத்தில் உச்சமாக இருக்கிறார், மங்கள யோகத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றாலும் கூட 10, 12ஆம் இடங்கள் அவருடைய பார்வையால் புனிதத்தை அடைகிறது. ஆக சூரியன், செவ்வாய், குரு ஆகிய 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் ஜீவன அமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்குது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நல்ல மாதம், உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம், நீங்களே உதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு தகுதிகள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதம். இதை விட முக்கியமாக இளைய பருவத்தினருக்கு ஒன்று சொல்கிறேன். அண்ணங்கிட்ட காசு வாங்க வேண்டியிருக்கு, அக்கா கிட்ட காசு வாங்க வேண்டியிருக்கு, வெளியில் போனால் பெட்ரோலுக்கு காசு அம்மா கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு, அப்பா கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இன்னும் சொந்த காலில் நிற்காத விருச்சிக ராசிக்காரர்கள், வயசு 25 ஆச்சு, 26 ஆச்சு, நல்ல வேலை கிடைக்கல, 10,000 ரூபா தான் சம்பளம், 12,000 ரூபா தான் சம்பளம், டெய்லி நமக்கு செலவுக்கே 1000 ரூபா தேவைப்படுது, வேலைக்கு போகிறேன்னு தான் பேர், அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ வாங்குகிறேன், அல்லது மனைவி தான் ஹெல்ப் பண்ணுறான், இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதம் நிரந்தரமான நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய மாதம். எனக்கு எப்படியும் மாதம் ஒரு 30,000 ரூபா தேவைங்க, 50,000 ரூபா தேவைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதனை ஒட்டி வரக்கூடிய நிரந்தரமான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாக விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல மிகச்சிறந்த நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமையும். 4ஆம் இடத்துல ராசிநாதன் மிருகமங்கல யோகத்தில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். வீடு வாகன கனவுகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் ஒரு சொந்த வீடு இல்லை, இத்தனை வருஷமாக வீடு மாறிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் சொந்த வீடுன்றது அமையவே மாட்டேங்குது. என்னை விட குறைவான வருமானம் இருப்பவர் கூட தைரியமாக வீடு வாங்கி விட்டார், ஆனால் என்னால் வாங்க முடியல, கடன் அப்ரூவல் ஆகலை, அது அப்ரூவல் ஆகலை, இது இப்படி ஆகலை, ஒரு சின்ன தப்பு பண்ணேன், சிவில் சரியில்லைன்றாங்க. இந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் தீர்ந்து வீட்டுக்கடன்கள் அப்ரூவல் ஆகி இந்த மாதமே வீடு வாங்கக்கூடிய, வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய, அல்லது வீடு கட்ட ஆரம்பித்து துவங்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே 4ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கின்ற ஒரு சிறப்பு அமைப்பு. என்ன ஒன்று, கொஞ்சம் கடன் வாங்குவீங்க, பரவாயில்ல, வளர்ச்சிக்கு, நல்ல வீட்டுக்கு, ஒரு மாதிரியான சொத்து சேர்க்கைக்கு தான் கடன் வாங்க போகிறீங்க. நிலம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், ஒரு நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும், வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும், அடுத்து ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் பிரட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய, எதிலும் நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக சிறிய பெரிய அளவில் வீட்டிற்கோ உங்களுக்கோ ஒரு சொத்து சேர்க்கை போன்ற பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய சிறப்பு மாதமாக அமைஞ்சிருக்கு மார்ச் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய, மற்றவர்கள் உதவி தேவையில்லாத சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும்.
குறிப்பாக கலைத்திறமை கொண்டவர்கள், மீடியாவில் புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், தொலைக்காட்சியில் சாதிக்கணும், சினிமாவில் புகழ் பெறணும் என்ற ஒரு முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே இது மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. ஓடிடின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இணையதள வழியிலான ஒரு தொலைக்காட்சி தொடர்கள்லாம் வருது இல்லையா, அது மாதிரியான அமைப்புகளில் கிரியேட்டர்னு சொல்லப்படக்கூடிய அதற்கான கதை அமைப்புகளை எழுதுபவர்கள், அந்த இடங்களில் நான் ஒரு நல்ல கதை வச்சுருக்கிறேன், யாரை போய் பார்த்தாலும் அந்த கதையை சரியாக சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேன் என்கிறது என்பது போன்ற கிரியேட்டர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இயக்குனர்கள் எல்லாவற்றிற்குமே இன்றைக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 30 வயதுகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு வாழ்க்கையில் நம்ம எங்கே போகிறோன்றது மிக தெளிவாக தெரியக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் ராசிநாதன் 5ஆம் இடத்திலிருந்து வலுவாக இருக்கிறார். ராசியின் அவயோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், புதன், சனி 3 பேருமே நல்லா இருக்கிறாங்க. சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதை போலவே 2, 3ஆம் இடங்களில் இப்போது சுக்கிரன் இருக்கிறார். தனவரவு வரப்போகிறது. அந்த வரவு செலவானாலும் கூட ஒரு நல்ல விதத்தில் செலவாகக்கூடிய தன்மை என மனதிற்கு இனிய நல்ல மாதமாகவே மார்ச் மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும். 12ஆம் இடம் இப்போது மிகுந்த சுபத்துவமாக 12ஆம் அதிபதி அப்படி உச்சமாகி முதல் 15 நாட்கள் மங்கள யோகத்தில் இருக்கிறனால வெளிநாடு, வெளிமாநிலம், குறிப்பாக கிழக்கு நாடுகளுக்கு, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு தாய் தந்தை அனுமதி அல்லது பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிடைப்பது, அலுவலகத்தில் அனுமதி போன்றவைகள், படிக்க போபவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள், அங்கேயே வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இங்கேயே அதற்கான முழுமையான ஏற்பாடுகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்குது. மனம் நல்ல தெளிவாக இருக்குங்க. இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு திட்டமிடல் இப்போது தனுசு ராசிக்கிட்ட இருக்கும். முன்னெல்லாம் ஏதோ நடக்கட்டும், நடந்தது நடக்கட்டும், அது என்ன வகையில் இழுக்குதோ அந்த வகையில் போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எப்படின்னா, நம்ம இப்படித்தான் போகணும், இந்த வழியில் தான் போகணும், இவரைத்தான் பார்க்க வேண்டும், இவருடைய சொல்லைத்தான் கேட்க வேண்டும் என்பது மாதிரியான ஒரு ஃபிக்ஸடான மனநிலைமை, சந்தோஷமான சூழல் இருக்கக்கூடிய, அனைத்தும் நடக்கக்கூடிய, வயதிற்கு ஏற்றாற் போல நீங்கள் நிலைத்தன்மை செட்டில் ஆகக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவான மாதமாக இந்த மாதம் அமையும். போன வருஷம் செப்டம்பர்லேருந்தே சில பல மாற்றங்களில் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் இப்போது இல்லை. ஜென்மச்சனி உங்களை புழிஞ்சு எடுத்துருச்சுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் அதை பழசை பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. இனிமேல் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க போகிறீங்க. குறிப்பாக என்ன, வராத பணம் வரப்போகிறது, பணம் வரும் வழி தெரிய போகிறது, இது வரைக்கும் அடைபட்டிருந்த வழிகள் திறக்கப் போகின்றன, எல்லாம் நன்றாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ராசிநாதன் வலிமையான சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் அவர் சனியோடு பிற்பகுதி வாரத்தில் செவ்வாயோடு சேருகிறார். ஆயினும் அங்கே உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய 5-10 கூடிய சுக்கிரனும் அங்கே சேருகிறார். மாதத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசியிலேயே பிருகமங்கல யோகம், செவ்வாய் உச்சம், சுக்கிரன் நட்பு நிலைமை என்கின்ற ஒரு மிக உன்னதமான நல்ல நிலைமை இருக்குது. அப்போ என்ன நடக்கும், சகோதர மேன்மைகள் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் அண்ணன் தம்பி, அக்கால் தம்பி உறவுகள் கை கொடுக்கவில்லை, நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், இவங்க லேசாக ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த கஷ்டங்கள் இருந்திருக்காது என்பது மாதிரியான சகோதரர்களிடம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது அவர்களே கைதூக்கி விடக்கூடிய நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமையும். ரியல் எஸ்டேட்டு இது சொல்கிறோம், பில்டர்னு சொல்கிறோம் இல்லையா, கட்டிடம் கட்டி விற்கக்கூடியவர்கள், ஃப்ளாட் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் இருந்து வந்த தேக்கம், ஒரு ஒன்றுமே இல்லை, கட்டவே முடியல, கட்டின விட விற்க முடியல, ஃப்ளாட்டு போட்டிருக்கிறேன், அந்த ஃப்ளாட்டு போட்டதை விற்க முடியல என்பது மாதிரியான தேக்க நிலைமைகள் அத்தனையும் விலகுகின்ற நல்ல அமைப்பு. செவ்வாயின் துறைகள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவத்துறை, உடுப்பு அணிந்து யூனிஃபார்ம் அணிந்து வேலை செய்யக்கூடிய காவல்துறை, இராணுவம் போன்ற அமைப்புகள், அட்லீஸ்ட் வாட்ச்மேன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ப்ளூ கலர் யூனிஃபார்மை வச்சுக்கிட்டு அந்த காவல் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அங்கே ஒரு கட்டிட காவலர்களாகவோ ஒரு நிறுவன காவலர்களாகவோ இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமையும். மகர ராசிக்காரங்க ஏற்கனவே உழைப்பிற்கு அஞ்சாதவர்களாக இருப்பீர்கள். ஆகவே எல்லா நிலைமைகளிலும் கடந்த 2 அல்லது 3 வருஷங்களாக இருந்து வந்த பின்னடைவுகள், பணமில்லாத நிலைமைகள் அத்தனையும் மாறி சகோதர மேன்மை, சிகப்பு நிறம் சார்ந்த கட்டிடம் சார்ந்த தொழில் செய்வோருக்கு மிகப்பெரிய உன்னதமான பலன்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு 2 வருஷ வருமானம் மொத்தமாக இந்த மாதமே கையில் கிடைக்கக்கூடிய தன்மை, எல்லாம் கிடைக்கக்கூடிய நிறைவான நல்ல மாதமாக
இந்த மார்ச் மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். ஒன்று மட்டும் குறிப்பாக சொல்லலாம். என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், பெண்கள் அனைவருக்கும் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய, கணவர் குழந்தைகளை பற்றிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான மாதம் மார்ச் மாதம். கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே தூரத்தில் கரை தெரிகிறது பார் என்கின்ற மாதிரி நடுக்கடல்ல நிற்கின்ற அனைவருக்குமே முழங்கால் அளவுக்கு தண்ணிக்கு வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். பெரிய அளவில் நான் மாற்றம்னு சொல்ல மாட்டேன். அதுவும் சதய நட்சத்திரக்காரர்கள் இப்போது அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். எந்த ஒரு சதய நட்சத்திரக்காரரும் வயதிற்கு ஏற்றார் போல நல்லா இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு 50 வயது கடந்தவர்களுக்கு வேண்டுமானால் 2ஆம் சுற்று 2ஆம் கட்ட அந்த பொங்கு சனி என்று சொல்லப்படக்கூடிய நல்லவைகளை செய்யக்கூடிய ஜென்மச்சனி இப்போது நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் 30 வயதில் இருக்கக்கூடியவர்கள் பாதி பேர் சட்டியில் இருக்கிறீங்க, மீதி பேர் கீழே அடுப்பில் கிடக்கிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே நெருப்பாகவே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. சட்டியிலிருந்து தப்பி குதிக்கலான்னு பார்த்தா அடுப்பில் தான் விழணும், நெருப்பில் தான் விழணும். ஆகவே நல்லவைகள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நடக்காது என்றாலும் ஒரு சிலையில் கெட்டதுகள் நடக்காது. நான் இதை 2 விதமாக சொல்லுவேன். எப்படின்னு சொன்னால், நல்லதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டாங்க, அதெல்லாம் யோகக்காரங்களுக்கு நடக்கும். கெட்டவைகள் மட்டும் நடக்காமல் இருந்தாலே நான் வாழ்க்கையை சமாளிச்சுக்குவேன் இல்லையா? அது மாதிரியான சம்பவங்கள் இப்போது ஜென்மச்சனியில் ஒரு பாதுகாப்பு அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. என்ன அப்படின்னா, அங்கே ராசியிலேயே ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய ராசிநாதன் 2வது 3வது வாரத்தில் சுக்கிரனுடைய இணைவால் புனிதப்பட போகிறார், சுபத்துவப்படுத்த போகிறார். இதுவரைக்கும் தன்னுடைய கொடூர அமைப்புகளால் ஜென்மச்சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி இப்போது தற்காலிகமாக ஒரு மாதத்துக்கு ஒரு சுபத்துவமாக சுக்கிரனின் இணைவால் நடப்பதால் அப்பொழுது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளுகின்ற அமைப்பு. ஒரு ஓடிக்கொண்டே இருக்கிறோம், எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்க முடியாதே, கொஞ்சம் நின்று தண்ணி குடிச்சிட்டு போவோம்னு இருக்கும் இல்லையா? அந்த நின்று தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதமாக மார்ச் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்க போவதில்லை. ஆனால் கொஞ்சம் கோபம் அதிகமாக வருங்க. அது இந்த மாதத்தை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்கள் ராசியிலேயே இப்போது சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகிறது. செவ்வாய் எப்போல்லாம் ராசிக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு கோப உணர்ச்சிகள் சற்று ஜாஸ்தியாகும். என்னங்க கோபம் வரும்? நான் சும்மா இருந்தாலும் எப்படிங்க கோபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை சும்மா இருக்க விட மாட்டாங்க இல்லையா? சுற்றி இருப்பவர்கள் உங்களை கொஞ்சம் எரிச்சல் படுத்தி பார்க்கக்கூடிய சில சம்பவங்கள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் மனைவிக்கு அடங்கி போவது கணவனுக்கு நல்லது அப்படிங்கிற அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நான் வெளிப்படையாகவே சொல்லிட்டேன். எந்த ஒரு இடத்திலும் குடும்ப தலைவியின் பேச்சை கேட்கக்கூடிய குடும்ப தலைவர் இருக்கின்றதோ அந்த வீடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஆண்களை விட குடும்ப நிர்வாகத்தில் மிகப்பெரிய பொறுமையும் பொறுப்புத்தனமும் உள்ளவர்கள் பெண்கள் இல்லையா? ஆகவே மனைவியின் பேச்சை கும்பராசிக்கார ஆண்கள் கேட்டே ஆக வேண்டிய ஒரு மாதமாக இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனிலாம் நடக்கும்போது பொறுப்பை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம சம்பாதிக்கிறத அப்படியே கொண்டு போய் மனைவி கிட்டேயோ அம்மா கிட்டேயோ அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதம் மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கும். அது இப்போது இந்த மார்ச் மாதம்னு கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லுவேன். மற்றபடி கொஞ்சம் தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட இப்போது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், நல்லவர் யார், கெட்டவர் யார், நண்பர் யார், நண்பரைப் போல நடிப்பவர் யார், பணம் என்பது எங்கே எப்படி சம்பாதிப்பது, எவ்வளவு கஷ்டப்படணும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, எவ்வளவு ஈஸியாக செலவாகி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவே, அனுபவ மாதமாகவே, அல்லல் பட்டாலும் கூட தேவைப்படுகின்ற ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய யோக மாதம் தான் இது உண்மையிலேயே. ஏன்னா சில பல அனுபவங்கள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத, அதே நேரத்தில் பணம் பற்றிய சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த மார்ச் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி சுபத்துவத்தை அடைகிறார். உங்களுடைய ராஜயோகாதிபதி செவ்வாய் முதல்ல 11 அப்புறம் 12ல் இருக்கிறார். 2 12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவத்தை அடைகின்றன. பணம் வரும், ஆனால் கையில் நிற்காது. போன மாதமும் இந்த பலன் தான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, போன மாதம் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய வருமானத்துக்கெல்லாம் குறைவில்லை. ஏதோ ஆண்டவ முன்னத்தில் வரத்தான் செஞ்சது. அப்படி ஒன்றும் நான் பெரிய கஷ்டத்தைப்படலை. ஆனால் 10 பைசா கூட சேர்க்க முடியல. இதே தான் இந்த மாதமும் தொடரும். ஆனால் போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எப்படி பணம் வந்தது என்று சொல்ல முடியாத அளவிற்கு இந்த கையில் வந்தது இந்த கையில் போயிடுச்சுன்ற மாதிரியான சில அனுபவங்கள் இந்த மாதம் மீனராசிக்கார இளைய பருவத்தினர் அவ்வளவு பேருக்குமே இருக்கும். 11 12ஆம் இடங்களில் செவ்வாயினுடைய பெயர்ச்சி நடக்கிறது. கூடவே அங்கே சுக்கிரனும் அப்படியே வருகிறார். மாத ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய பெண்களின் மூலமாக, குறிப்பாக அக்கா தங்கச்சி மூலமாக நல்ல மனநலமும் இருக்கும். ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு
இந்த மாதம் ஒரு சின்ன விஷயம், அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு விருப்பத்தை அண்ணனோ தம்பியோ, சகோதரர்கள் பெண் சகோதரிகளுக்கு அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு தெரிந்து கொண்டு சிறிய அளவில் அவங்க ஒரு புடவை கேட்குறாங்களா, அல்லது அவர்கள் ஒரு 100-200 ரூபாய்க்கு இதை வாங்கி கொடு தம்பி, இதை வாங்கி கொடு அண்ணான்னு கேட்குறாங்களா, அதை மனப்பூர்வமாக இந்த மாதம் வாங்கி கொடுங்க. பெண்களுக்கு ஏதாவது ஒன்றை சகோதரிகளுக்கு அல்லது சகோதரிகளாக நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ, எனக்கு அக்கா இல்லைங்க, எனக்கு தங்கச்சி இல்லைங்க, பரவாயில்லை, யாரை அக்காவென்று வாயார அழைக்கிறீர்களோ, யாரை தங்கை என்று மனமாற நினைக்கிறீர்களோ, இந்த அக்காள் தங்கை உறவுகளுக்கு ஏதோ ஒன்று 10 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், ஒரு 5000 ரூபாயாக இருக்கட்டும், உங்களுடைய சக்தி கேட்டாற் போல அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற விதமாக அவர்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. மாதத்தின் முதல் வாரத்திலே வாங்கி கொடுங்க. இந்த மாதம் முழுவதுமே அதற்கு 10 மடங்கு ஈடான ஒரு நல்ல சந்தோஷமான அமைப்புகள், நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகச் சுபரான நல்ல மாதமாகவே மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது. சில பல விரயங்கள் கண்டிப்பாக இப்போது இருக்கும். ஒரு விரயம் இல்லாமல் எந்த ஒரு சுகத்தையும் அடைய முடியாது. ஒரு கார் வாங்கினோம்னா நம்ம பணம் செலவு பண்ணணும். வீடு வாங்கினாலும் அப்படித்தான். வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்குகிறோம், ஒரு சைக்கிள் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோம், எல்லாத்திற்கும் பணத்தை செலவு பண்ணி தானே வாங்கணும். பணம் செலவாகும், ஆனால் வீட்டிற்கு நல்ல பொருள் ஒன்று வாங்க முடியும் என்கின்ற நிலைமை இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக கலைஞர்களுக்கு நல்ல மாதம். இயந்திரம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறவங்க, தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க, அதிக ஓசை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ராட்சச இயந்திரங்களோடு தொடர்பு கொண்டவர்கள், மண்ணை தோன்றவங்க, மண் போர் போடுறவங்க, ரோடு போடுறவங்க, சாலை மேல் செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்யக்கூடிய எளிய தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்குமே இந்த மார்ச் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்துவதாகவும், பெண்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கணவரால், குழந்தைகளால், அண்ணன் தம்பிகளால் ஒரு நல்ல நிம்மதியில் இருக்கக்கூடிய நிறைவான மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மார்ச் மாதம் மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும். தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.